இப்ப நமக்கு வந்து பார்க்கும்போது ஃபிசிக்கல் பாடி அப்படின்ல ஒரு இதில வந்து ஒரு எயில்மென்ட் இல்ல ஒரு டிசீஸ் வந்ததுன்னா, ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு அதுக்குண்டான ஒரு மெடிசின் எடுத்துக்கிறோம். ஆனா உண்மையான அந்த நமக்குள்ள இருக்கிற அந்த சிவம், ஆற்றலா இருக்கிற சூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ஃபார்ம்லெஸ் இதுதான். அப்ப கோயில்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆ காட் கிரியேட்டட் அஸ். வி கேனாட் கிரியேட் காட். இட் இஸ் ஆல் எனர்ஜி சென்டர்ஸ். ஆனா, அது வந்து நமக்கு அது தெரியாமயே நம்மள சுத்தி அது வந்து ஆன்மீக விஷயமா வந்து நம்ம அ வந்து பின்னி பிணைஞ்சிருக்கு நம்ம வாழ்க்கையில. ஸோ சொல்லுங்க மேம். உங்கள பத்தி நீங்க எப்படி இந்த எனர்ஜி ஹீலிங்க்குள்ள அ வந்தீங்க? அ எது வந்து உங்கள இதுக்குள்ள ஈர்த்தது? எனர்ஜி ஹீலிங் பத்தி சொல்லணும் அப்படின்னா, ரேக்கின்றத வந்து ஒரு லேட் 20ஸ் ஒரு 24, 25 இயர்ஸ்ல நான் அத கேள்விப்பட்டேன். அது கேள்விப்பட்டதும் அது யாருக்கிட்ட இருந்தது பார்த்தீங்கன்னா, அது என்னோட மதர் இன் லா தான். ஓகே. ஸோ நாங்க ஒரு ட்ரிப் போயிருந்தோம். அப்போ எங்க மாமியார் வந்துட்டு குழந்தைய வாங்கி, "இங்க குடு நான் ஒரு ஹீலிங் மாதிரி பண்றேன்." அது அப்ப எனக்கு அது என்னன்னு கூட தெரியாது. 0% நாலேட்ஜ். அவங்க என்னென்னமோ இப்படி ஆரா கிளென்சிங் மாதிரி எல்லாம் பண்ணாங்க. டக்குன்னு என்னோட குழந்தை தூங்கிட்டா அப்படி.